ஏங்க முதுக நல்லா தேய்ச்சு குளிக்க கூடாது? என்னங்க இத்த தண்டி அழுக்கு? அட பாவி, அது அழுக்கலடா மச்சம். எங்க பரம்பரை சொத்து. தாத்தாவுக்கு இருந்தது, எங்க அப்பனுக்கு இருந்தது, இப்ப எனக்கு இருக்கு. என்ன மாப்பிள்ள இவ்வளவு நாள் இல்லாம எக்ஸசைஸ் பண்றீங்க? என்ன சமாச்சாரம்? நீங்க தானே மாமா சொன்னீங்க மாப்பிள்ள தினமும் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ட்ரிம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னீங்க. அதான் பண்றேன். முதல்ல அதை கீழே வைங்க. அந்த பக்கம் போங்க. குடிங்க, தூக்குங்க, இடுப்ப நல்லா வளைக்கணும். எழுந்துருங்க. முதலாளி கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா மொட்டையா சொல்ற? என்னத்த கண்டுபிடிச்ச? அங்க பாருங்க. மாப்பிள்ள ஒர்க் அவுட் ஆகுது. நாம போட்ட பிளான் சக்சஸ். சம்மந்த நம்ம மாப்பிள்ள ஆசீர்வாதம் வாங்க வந்துக்கிறாரு. ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்து போறாரா? வாங்கியா, நல்லா குஞ்சு வாங்க. நல்லா குனி. நான் எரு எதிர்காத்து அடிக்குதுப்பா. இன்னும் பையன் குஞ்சதான் அப்படி பாக்குறீங்க? மச்சத்தை பாக்குறீங்களா? இது ஃபேமிலி மச்சம். ஃபேமிலி மச்சமா? இது என்ன பெரிய விஷயம்? எனக்கு கூட தான் இருக்குது. 2 இது 1. என்னயா இது பித்தலாட்டமா இருக்குது? உங்க 2 பேருக்கு எப்படி வந்தது மச்சான்? இது என்ன கடையில வைக்கிறானே ஸ்டிக்கரு? மாப்பிள்ள பிச்சை எடுத்து காட்டு. அம்மா தாயே, பிச்சி எடுத்து காட்டியானா? இது 1 இது 1 நீங்களும் ஒட்டிக்குங்க. இது 2 ஸ்டிக்கர். சேகர் தான் ஒரிஜினல். ஒரிஜினல் குனியா. இதுவும் ஸ்டிக்கர். இரியா எங்க போறா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. அப்படி போட்டா எப்படி ஒட்டிட்டாலா? இவருக்கு இருக்குது ஸ்டிக்கரு. குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிக்க. நான் வாண்டேன். வர நைனா. இது நைனாவா? ஐயோ, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கிய பசங்க. என் படத்துக்காக இருக்கிறீங்க. என் முகத்துல முடிக்காதீங்க. எல்லாரும் ஓடி போங்கடா, ஓடி போங்கடா. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. எதுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து பாக்குறேன். அதுவே பயம்தான். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தருக்கு நெஞ்சு வலி வந்து நெஞ்ச வெளியில வந்து விழுந்துருச்சு. அது ஊராடா? அன்னைக்கு அப்படித்தான் ஒருத்தருக்கு நாக்கு வெளியே வந்து விழுந்துருச்சுன்னா இன்னைக்கு நெஞ்சு வெளியே வந்துச்சுன்னா அது என்னடா ஊரு? அந்த ஊர்ல ஒருத்தனு கூட பொருள் ஒழுங்கா இருக்காதா? இந்தாங்க, இதை உங்க அப்பாவுக்கு 3 வேளை கொடுங்க. இதையா? தொண்டல மாட்டிக்குமே டாக்டர். இதே இல்லையா, அதுல எழுதிக்கிற மாத்திரை மருந்த. ஓ பாப்பா, இப்பதான் உங்க அப்பாவுக்கு ஏன் நெஞ்சு வலி வந்ததுன்னே தெரியுது. நல்லா உன்னால தான் எங்க அப்பா உடம்பு சரியில்லாம போச்சு. நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் இந்த மருந்தை தான் வாங்கிட்டு போய் அடிக்கிறேன். மூட்டை பூச்சி சாகர மாதிரியே தெரியலையே சார். இத குடிச்சா மனுஷங்களே செத்துருவாங்க. மூட்டை பூச்சி சாகாதா? சரியா அடிச்சு பாருங்க சார். மாப்பிள என்ன மாப்பிள? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி. அதான் மருந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இந்த மருந்து கொடு. நானும் சம்பந்திய பார்க்க வரேன். எவ்வளவு நேரம்டா மருந்து வாங்கிட்டு வரதுக்கு? குடிங்க. மருந்து நான் தான் கொடுப்பேன். எந்த மருந்து எப்ப கொடுக்கணும் தெரியுமா உனக்கு? டாக்டர் என்கிட்ட தானே சொல்லிருக்காரு. போடன்னா உன்னோட பெரிய தொல்லையா. என்னடா கையெடுத்துக்கிட்டியா? சரி சரி கொஞ்சம் இரு. என்னாச்சு? பென்சில் சேவ் கையெடுத்துட்டாங்க. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். ரொம்ப அழறா. கொஞ்சம் பாரு. வா அப்பாக்கு மருந்து கொடுக்கலாம். நேரமாச்சு. என்ன ராஜா கையா எடுத்துக்கிட்டியா? ரத்தம் வருதே. மாத்திரலாம் எடுத்துக்க. ஜோசியரே, ஐயாவுக்கு நேரம் எப்படி இருக்கு? அந்த யமனே வந்தாலும் ஐயாவை அசைக்க முடியாது. அத வந்துட்டாரே. யமனா அடிச்சே வாய முடியா. தம்பி மருந்து கொண்டு வருது. ஐயா கொஞ்சம் வாங்க. அப்பா இந்தாங்க. குடிங்க. குடிக்காதீங்க. சம்பந்தி, அதுல விஷம் கலந்திருக்கு. குடிக்காதீங்க. விஷமா? என்னையா சொல்ற? ஆமா சம்பந்தி, உங்களை கொல்றதுக்காக உங்க 2வது புள்ள மருந்துல விஷம் கலந்ததை என் 2 கண்ணால பார்த்தேன். என்னது? நான் விஷத்தை கலந்தனா? ஏய், என்ன உளறற? மருந்துல விஷத்தை கலந்துட்டு உங்க சின்ன பிள்ளை எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா சம்பந்தி? வாங்க டாக்டர், நல்ல நேரத்துல வந்தீங்க. வாங்க டாக்டர். டாக்டர், இந்த மருந்துல விஷம் கலந்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பாருங்க. விஷமா? குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நான் குடிச்சு பார்க்கவா? பின்ன நாங்களா குடிப்போம்? எஸ், இதுல விஷம் தான் கலந்துருக்கு. தலியா ராஸ்கல், எங்க அப்பாவுக்கு விஷம் வச்சு கொல்ல பாக்குறியா? மருந்து வாங்கிட்டு வந்தது நீ. மருந்துல விஷத்தை கலந்து அதை என் கையால குடுக்க வச்சு எம்மார பழைய போட பாக்குறியா?
நான் ஏன்டா விட்டு வெளியில போனோம்? நீ போடா வெளியில. டேய், பாவிங்களா, பணத்துக்கு ஆசைப்பட்டு பெத்த அப்பனுக்கே விஷத்தை வைக்கிறீங்களா? நீங்க 2 பேருமே என் பிள்ளைங்க இல்ல. வீட்டை விட்டு வெளியில போங்க. சம்பந்தி, என் மாப்பிள்ள சுத்த தங்கம். முதல்ல நீ போயா வெளிய. நானும். அட ஒன்னை நான் போயா மாப்பிள்ள என்ன தோப்பல ஓசரி சோறு கிடைச்சா உட்கார்ந்து கட்டு கட்டு கட்டுறாயா மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல யோ, மாப்பிள்ள சும்மா இருங்க. ஏப்பா, இவன் செஞ்ச தப்புக்கு என்னை சேர்த்து வெளியே போக சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் வெக்க கட்டவல்ல. வாங்க போலாம். வர சம்பந்தி. ஐயா நாங்க கும்பிடுறோம், நீ போ 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 போ. எப்பா பயங்கரமான கொள்ள கும்பல் பாது. கையடுறா. ஆ? ஏந்திரி. ஆ? நீ வீட்டை விட்டு வெளியில போ. எப்பா அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது போடா. பெத்த பிள்ளை மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துற நீ எல்லாம் ஒரு அப்பனா? வெளியில போடான்ற. போறேன், நிச்சயமா திருப்பி வர மாட்டேன். வாடி. போடா. புள்ளையே பிறக்கலே நான் நினைச்சிட்டு போறேன். சரிதான் போப்பா. அப்பனே இல்லாம போறேன்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் மூளையை கசக்கிக்கிட்டு ஒவ்வொரு திட்டமா போடுறேன். பாதி திட்டத்தை அந்த சேரி பையன் உடைக்கிறான், மீதி திட்டத்தை என் மாப்பிள்ள உடைக்கிறான். இவன் தான் சொந்த பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அது இந்த மாப்பிள்ள முண்டத்துக்கு தெரியுதா? அந்த கிழமை வீட்டை விட்டு வெளியே போனா வந்துடுறதா? அப்போ சொத்து அவ்வளவுதானே விட்டு போறீங்களா? டேய், பாதி சொத்து நிச்சயம்டா. ஒருவேளை கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து கொட்டைய குழப்பிட்டா அப்படி என்னங்க குழப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? போடா. டேய், அந்த பொம்பளை எழுந்து ஏன் மாப்பிள்ளை சேகர தான் சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டா ஐயோ அது பெரிய பிரச்சனை ஆயிருமே. கோமால படுத்திருக்கிற பொம்பளை எழுந்து பேசினாதானே பிரச்சனை. பேச விடாமலேயே எமலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டா. அட உனக்கு தெரியாது, நான் சொல்றத கேளுடி. படி அரிசிக்கு ஆளா புழுந்து கணக்கு. அப்பதான் இட்லி மல்லிப்பூல மல்லிப்பூ அப்படி இருக்கும். இந்த இட்லிக்கு மீன் குழம்பு இருக்கே, எடுத்து போட்டு அடிக்கும் போ. உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன், கத்துக்க. பார் பல்லாட்டு புள்ளியாகிறிய நீ. பெத்த தான் எங்க உடம்பு முடியாம படுத்து நிக்குது, என் தங்கச்சி தள்ளி கொடுத்து விளையாடு நிக்கிறிய. உங்க அம்மா இல்ல நான் காப்பாத்த சொல்லி கடவுளாண்ட வேண்டின்னு வந்துக்கிறேன். எம்மா முண்டகண்ணே, என்னையா நீ கம்முன்னு கிடக்குறியா? நான் சாமி ஆண்ட வேண்டிக்கின்னு சொன்னேன். பார் வேண்டிக்கின்னு 90 வாங்கி ஆந்துக்கிறேன். இத்த எடுத்துன்னு போய் உங்க அம்மா நேரத்துல பூசினா சப்ஜாடா எல்லாம் கம்மி ஆயிடும். அந்த மணி எடுத்து கடாசிடலாம். நடு வீட்டுல அசிங்கமா தொங்கி நிக்குது. அத்தியா அடிக்காதான்னு அண்ணா வந்து பாத்து நிக்கிறாரு உங்க நைனா. பாத்துன்னு கிடக்கட்டும், கட்டினதே அவரு தானே. மருந்துல விஷத்தை கலந்தானே வீட்டை விட்டு வெளியில துரத்தினாரு. இப்போ இதை எடுத்துட்டு போன இது வீபுதி இல்ல, வெடி மருந்துன்னு வெட்டியே போட்டுருவாரு. நான் அந்த வீட்டு படி மிதிக்க மாட்டேன். அட என்னங்கடா இது, கோளாறான குடும்பத்துல பிறந்துட்டு குழப்பம் பண்ணி இருக்கிறீங்க. உங்க அம்மாவது சொல்லாத படுத்துனுங்களாம்ல, சொல்லிட்டு வேற படுத்துக்குச்சு. அண்ணே அவர்தான் மாட்டேன்னு சொல்றாருல, நீயே எடுத்துட்டு போய் வை என் விபூதியை. அட என்னம்மா நீ புரியாத பேசினுங்கிற? மாப்பிள்ளையா தெத்திட்டு இருக்காங்க, என்ன சேர்த்துக்குவாங்களா? என்னையும் தான் தெத்திடுவாங்க. அத்தை பார்த்தா முடியுமாயா? இத பாரு, உன் மனசு சுத்தம், கை சுத்தம். உன் கையால 90 எடுத்து போச்சுனா அந்த அம்மாக்கு நிச்சயமா குணமாயிடும். ஆன்ற 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 இன்னொரு தடவை ஆனா எனக்கு கெட்ட கோவம் வரும். போயா கண்ணுல மொளகா தேடி சொல்லிச்சிட்டிய நீ. எங்க காட்டு வேணாம் இது வேலையா போச்சு. ஐய், படம் பாக்குறீங்களா? என்ன படம்? டேய் வந்தமா காபி குடுத்தமா போனமான்னு இருக்கணும். என்னடா நோய் நோயின்னு இருக்க? வில்லன் வர்றான். பயங்கரமா இருக்கானே. வில்லன்னா அப்படித்தான்டா இருப்பாங்க. திருதிரு முழிக்கிறான். ஏடா கண்ணு இருந்தா முழிக்க மாட்டானா? Called dumping me in the river and reshuffling my face recruitment. Yep, it works. Sit down. கதை வேற சாத்திரா. சாப்பாடு வேற போட்டானே. இது தெரியாம டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Comfortable. I'll tell you a little bit about the way we work. முண்டக்கண்ணி முண்டக்கண்ணியே காப்பாத்த வந்தவனே நன்னா.
சாமானி காத்து டியூபா புடிங்கி விடுற உன் கழுத்து டியூபா புடிங்கிடுவேன் நானு ஏய். என்ன சத்தம்? பயங்கர சத்தமா இருக்கேன். கோவிந்தா, அது என்னன்னு பாரு. உடையா இருக்காதவன். விடுங்கடா. டேய். அயோக்கிய பயலே. ஏய். ஐயா. ஐயோ, வடிவு. அட பாவி. கோமாவுல இருக்கிற பொண்டாட்டியை கொல்ற அளவுக்கு துடிச்சிட்டியா? இல்லைங்க. டேய் கசாப்பு, அம்மாவுக்கு மயக்கம் தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சிட்டா உன் மாப்பிளைக்கு சொத்து கிடைக்காதுன்னு படிக்கட்டு இருந்து உருட்டி விட்ட. யோ சொம்னாங்காட்டி அவன் மேல பை போடாது அப்ப எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீ? யோ முண்டை கண்ணி அம்மனை வேண்டிக்கினே நான் 90 குங்குமம் எடுத்து அம்மா நேரத்தில் வைக்கிறது வர சொல்ல உன் சம்பந்திக்கிறானே வெள்ளங்க வீராசாமி அவன் டாக்டர் மூக்காண்ட வச்சு அந்த பைப்பு புடிங்கி அம்மாவுக்கு மூச்சு முட்டி நிக்க சொல்ல நான் அவன் கூட ஃபைட் பண்ணி நிக்க சொல்ல அந்த காட்டுல உருண்டு வர சொல்ல அம்மா அதுல இருந்து உருண்டு கீழே வர சொல்ல நான் பிடிக்க வந்தா என்ன கொலகார பாவின்றீங்க ஹீரோவை வில்லன் ஆகாதியா? எலே, அவன் இவன் பேர்ல பழிய போட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பார்க்காத. எங்களை ரூம்ல போட்டு பூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் நீதானே செஞ்ச. என் பொண்டாட்டிய படியில விட்டது நான் கண்ணால பார்த்த. மரியாதை வெளியில போ. மெய்யாலி என்ன நடந்தது? மெய்யால் நடக்க வேண்டாம், கையால் நடக்க வேண்டாம். நீ காலால் நடந்து வெளிய போ. எவ்வாறு மரியாதை கட்டத்தரமா பேசுகிற மெய்யாலி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீயா கண்ணு கலகின்னு வந்து என்னோட சாரி காக்க போற. இதுக்கு தாயா பெரியவங்க சொன்னாங்க. ஐயோ யோ என்னங்கயா நீங்க? நான் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க, பெரியவங்க சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேன்றீங்க. போங்கயா. சரி வாங்க. எலே, அவன் என்ன போங்கன்றா, நீ என்ன வாங்கன்ற. பெனாதி பையில இது நம்ம வீடுடா. பனாதின்னு கவனம் வருதுங்க. பனாதி பனாதி. ஐயோ, பொன்மொழி சொல்ல போறான். போலீஸுக்கு போன் பண்றா. வானாங்க, நல்லது சொல்லக்கூடாது இந்த காலத்துல. இதுக்குதான் பல்லவன் பஸ்ல வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, என்னன்னு? இன்னா செய்தாலும் ஒரு தபா நன்னயம் செய்து விடுனாரு. நான் விட்டம் போங்கயா. அடச்சே, கொஞ்சம் விட்டா வள்ளுவனை இருக்கிறான், பல்லவனை இருக்கிறான். முதலாளி, முதலாளி, அம்மாவுக்கு நினைவு வந்துருச்சு. ஓடியாங்க, ஓடியாங்க. வடிவு, வடிவு. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா இருந்த அந்த உண்மையை இனிமேலும் நான் மறைக்க விரும்பல. நான் தலைப்பிரசவத்துக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? மூத்த புள்ள பொம்பளை குழந்தையா பிறந்தா நான் 18 வருஷத்துக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு ஜோசியத்துல சொல்லியிருக்கு. அதனால ஆம்பளை புள்ள பிறந்தா திரும்பி வா, பொம்பளை குழந்தையா இருந்தா இங்க திரும்பி வரவே வராத, உங்க அப்பா வீட்டிலேயே இருந்துருன்னு தீர்மானமா சொல்லி அனுப்புனீங்க. அதனால ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து இங்க எடுத்துக்கிட்டு வந்தா எங்க நீங்க என்னையும் குழந்தைய ஏத்துக்க மாட்டீங்களோன்னு நான் பயந்தேன். இந்த விஷயத்தை எங்க அப்பாட்ட சொன்னேன். பிரசவத்துல எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்திருக்கே, தான் மகளோட வாழ்க்கையே வீணா போயிடுமேன்னு எங்க அப்பா கவலைப்பட்டாரு. டாக்டர் அம்மா, நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன். இப்ப புள்ள வேற பிறந்திருக்கு. இத வச்சு நான் எப்படிமா காப்பாத்துவேன்? ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்துருங்கம்மா. ஏம்மா இவ்வளவு நடக்கும்போது நான் மயக்கத்துல இருந்தேன். அப்ப எனக்கு எதுவும் தெரியாது. மூத்த புள்ள சேகருக்கு 15 வயசு இருக்கும்போது நான் எங்க அப்பாவை பார்க்க போயிருந்தேன். அப்பா அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். சேகர் நம்ம சொந்த புள்ளை இல்லைன்னு தெரிஞ்சா எங்க நீங்க அவனை வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் அதை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன். ஏமா, அப்போ உங்களுக்கு பிறந்த பொம்பளை குழந்தை இப்ப எங்கம்மா இருக்கு? இருக்கிறது இருக்கட்டும், உயிரோட இருக்கா இல்லையா? ஏன்னா நான் தான் ஒருத்த கேட்டுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன நீ நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்க? ஐயோ பாத்தியா, ஒன்னால பூசாரி அடிச்சிட்டேன். சாமியாருங்க. ஐயோ நான் ஜோசியருங்க. ஜோசியர் அடிச்சுட்டோம். பாடுவா சொல்லுங்கம்மா. அது எதுவும் எனக்கு தெரியாது.
அந்த விவரத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாமலே எங்க அப்பா இறந்து போயிட்டார். உண்மையை சொல்லு. உன் பொண்ணு கழுத்துல தொங்குத டாலரு அத்த நீ எங்க இருந்து தள்ளின்னு வந்த? பார்த்து தள்ளிங்கன்னு வந்தேன்னு அவமானப்படுத்த. இதுல என்ன அவமானம்? உன் தொழில தள்ளின்னு போய் தேய்க்கிற தொழில் தானே. அச்சனம் மூஞ்சி பீஸ் பீஸா கிழிஞ்சிடு. தெரியுதா? என்ன ரொம்ப மிரட்டினா உண்மையா சொல்லிடுவேன். அதுதானே மிரட்டினுக்கிற. சொல்லியா? என் பொண்ணு கழுத்துல கிடக்குற டாலர் எப்படி வந்ததுன்னு தானே கேக்குறேன். சொல்றேன். அம்மா, நான் உங்க வயித்துல பிறந்த பிள்ளை இல்லைங்கிறது தெரிஞ்சோம் என்ன உங்க சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தீங்களே அம்மா. உங்க பெரிய மனசு யாருக்குமா வரும்? சொந்த பிள்ளையா இருந்தாலும் வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ரமேஷ் நீ ஒண்ணுதான்ப்பா. என்னோட அப்பா அம்மா இப்ப எங்கப்பா இருக்காங்க? அவங்க இருக்காங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுப்பா. இம்மாம் பெரிய கதை நடந்துட்டு இருக்குதா? ஆமாப்பா, என் மனைவி சொல்லித்தான் எனக்கே தெரியும். ரமேஷ், அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. விடுங்கம்மா. ஒரு விஷயம், இவ ராணி உங்க மருமக. என் தங்கச்சிங்க. நீங்க கோமால இருந்தப்ப இதெல்லாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. என்னதான் மன்னிக்கணும், நான் தான் உங்களுக்கு கண்ணாலம் கட்டி வச்சேன். இந்த பொண்ணு யாரு? நான் தான் செல்வி. இவங்க என் வருங்கால அண்ணி. ஏய், முன்ன அத்தையா சொல்றது அண்ணியும் இல்ல ஒன்னியும் இல்ல. முதல்ல அது உங்க மாவோ. வடிவேலு, நீ என்ன சொல்ற? இந்த பாத்தீங்களா டாலர்? இது எங்க குடும்பத்தோடது. ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு கதையா இருக்குது. சுருக்கமா சொல்லட்டுமா இல்ல வானவா? சொல்லிடியா. பொட்டை குழந்தை வாரான ஆம்பளை குழந்தை மாத்திக்கினீங்களா? அந்த பொட்டை குழந்தைய தூக்கிட்டு போனது இவர் சம்சாரம். தூக்கிட்டு போய் இவர் கையில கொடுத்துட்டு அது பூச்சி இவரு அத்தை வளர்த்து குமரியாக்கி என்ன கோளாறு பட்டாரு சொல்லாயா? ஆமாங்க, இது என் குழந்தை இல்லைங்க. ஆரம்பத்துல என்னமோ நான் துட்டுக்காக தான் வளர்த்தேன். ஆனா போக போக பாசமா மாறிடுச்சுங்க. என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேங்க. இப்ப தார வாத்து கொடுக்கணும்னு கஷ்டமா இருக்குதுங்க. யோ, சந்தோஷமான கட்டத்துல ஏயா போட்டு கண்ணீர் வச்சுனுக்கிற? பொண்ணு போனா என்னையா, பையன்கிறான்ல, இதாயா உன் பையன்? இது என்ன கதை? உனக்கும் வல்ல அவரே சொல்லி இருப்பாங்க. போய் மௌன கட்டி பிடிச்சி ஆப்பால பாத்துக்கலாம். சாரி, இவரு கொஞ்சம் ஏத்தினதுல இறக்கி பிடிச்சிட்டாரு. அதான் அவன் பையன் புடியா. செல்வி, எப்படியோ வடிவேலு, உன்னால என் குடும்பத்துல இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. நான் முருகனுக்கு வேண்டிக்கிட்டபடி நம்ம குடும்ப சமேதரா போய் காவடி எடுத்துருவோம்.